நண்பர்களுக்கு வணக்கம். அதாவது நம்ம மைக் செட் ஸ்ரீராம் இருக்கிறாரில்ல, கடந்த ரொம்ப வருஷமாக அவரோட வீடியோலாம் எப்போ முன்னாடி மாதிரிலாம் அந்த பார்க்குறதே இல்லை. அந்த அளவுக்கு ஆள் எப்போ வராரு எப்போ போகிறாருன்னு தெரியாத அளவுக்கு ஒரு இது இருந்துச்சு. இப்போ ரீசண்டாக எலெக்ஷன் ரிசல்ட்டு பாவங்களுக்கு அப்புறம் ஒரு வீடியோ ஒன்று போட்டிருந்தார். இந்த இதில் 2 நாளைக்கு முன்னாடி இருக்கிற எல்லா கட்சியும் ட்ரோல் பண்ணியிருந்தார். நாம் தமிழரோட நண்பர்கள்லாம் என்ன பண்ணுறாங்க, இந்த மாதிரி நம்ம மைக் செட் ஸ்ரீராம் இந்த மாதிரி வீடியோ போட்டார். அவர் உங்களுக்கு சீமான் அவர்களே உங்களுக்கு ஆதரவு தெரிவித்து உங்களுக்கெல்லாம் விருதெல்லாம் வழங்கினார். அவரை போய் இப்படி இது பண்ணிட்டீங்களே, நீங்களாம் நல்லா இருப்பீங்களா அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரிலாம் ஒரு கருத்துக்கள்லாம் பார்க்க முடிஞ்சிச்சு. ரொம்ப நல்ல கருத்து தான், அதை ஏற்றுக்கக்கூடிய ஒன்று தான். இருந்தாலும் இவ்வளோ பங்கமாக கலாய்ச்சிருக்கக்கூடாது என்றதை நானும் ஒத்துக்கிறேன். ஆனால் ஒன்றே ஒன்று, ஒரு சின்ன ஒரு சந்தேகம். அது என்னென்னா, இதே இதில் என் தம்பியை நான் துணை முதல்வராக்குவேன், என் தம்பி வந்தால் தமிழ்நாட்டில் ஒரு இதாகும், தனியாக சண்டை செய்ய முடியாது, என் தம்பி வந்தால் என் தம்பி கூட சேர்ந்து சண்டை செய்வேன் அப்படின்லாம் ஒருத்தர் சொன்னார். வேறு யாரும் இல்லை, நம்ம சீமானண்ணன் தான். ஆனால் அவர் அரசியலில் வந்துட்டார், கொஞ்சம் நல்லா மேலே போகிறாருன்றப்போ உடனே போட்டு அந்த இது பண்ணுறது. அப்புறம் என்னது, ஒரு மனுஷனை இப்படிலாம் ட்ரோல் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்கிறீங்களே. உங்கள் சாட்டையோட வீடியோ கடைசி ஒரு 2-3 வருஷம், ஒரு 3 வருஷம் வச்சுக்கோங்க. இந்த 3 வருஷத்தில் இந்த ட்ரோல் வீடியோலாம் கொஞ்சம் எடுத்து பாருங்களேன். மெஜாரிட்டியாக ஒரு பேர் இருக்கும். அந்த ஒரு பேர் கொஞ்சம் போய் பாருங்கள், அப்புறமா சொல்லுங்கள். உங்கள் முதுகுல 1000 அழுக்க வச்சுக்கிட்டு நீங்கள் மற்றவங்கள சொல்லிகிட்டு இருந்தால் என்ன அர்த்தம்? நீங்கள் யாரையுமே ட்ரோல் பண்ணுறதில்ல, யாரை பற்றியுமே நீங்கள் பேசுகிறதில்ல, உங்கள் கட்சியோட வளர்ச்சியை பற்றி மட்டும்தான் யோசிக்கிறீங்க அப்படின்னு ஒரு விஷயத்த ஒன்று சொல்லுங்கள். 10ல் 1 எங்கேயாவது ஒரு போராட்டம் நடக்கிறது, போராட்டம் நடந்துருச்சா அதோட முடிஞ்சு போச்சு, அதோட வந்துட வேண்டியதான். ஏன்னா அதுக்கு மேலே ஒன்றும் இல்லை, நீங்கள் சட்டமன்றத்துக்கும் போக போகிறதில்ல, எங்கேயும் போக போகிறதில்ல. ஆனால் இங்கேருந்து ஒருத்தர் கலாய்ச்சிட்டாங்க அப்படிங்கிறது, இவங்க கலாய்ச்சிட்டு நம்ம ஏதாவது கேள்வி கேட்டோம்னா கருத்து உரிமைக்கு சுதந்திரம் இல்லைங்கிறது. மற்றவங்களாம் கலாய்ச்சா அண்ணனை இப்படி போட்டு இது பண்ணுறாங்க, இவங்களாம் வெக்கக்கேடானது மானக்கேடானது அவங்களே போட்டு சாயவடிக்கிறது. ஏன் இந்த பொழப்பு?